நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கம். மனம் என்றுமே சோர்வடைந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அது எப்படி சார் சொல்றீங்க? ஒரு மாதம் இப்படி தான் சொல்றீங்க, கவலையே படாதீங்க. நம்முடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். மீனத்தில் சனி, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், அவர் கடகத்துக்கு போறார். கடகத்தில் புதன், அந்த புதன் சிம்மத்துக்கு போறார். சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியிலிருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். இதுல முக்கியமான பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் 2 பேரும் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். மீன ராசிக்கு இந்த 10ஆம் வீட்டு குருவினுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை என்றது இந்த மாதத்தில் அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. ஆவணி மாதம் அதுவும் முதல் 10 நாள்ல ரொம்ப பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே என்னென்ன செலவழிக்கணுமோ செலவழிச்சிருங்க. அது நல்லதாக செலவழிச்சிருங்க. ஒரு டூரிஸ்ட்டுக்கு பணம் கட்டுறது, அல்லது பிஸ்னஸுக்கு டக்குன்னு ஒரு பணம் கட்டுறது, அல்லது வெளிநாடு செல்வதற்காக விசா எடுப்பது, அதுக்கு பணம் கட்டுவது, அல்லது நம்முடைய குழந்தை படிப்பிற்கு பணம் கட்டுவது, இதெல்லாம் முதல் 10 நாளில் செஞ்சுருங்க. அந்த செலவை நம்ம செய்யணும். ஆனாலுமே அது நல்ல செலவாக இருக்கும். அதே மாதிரி அவர் சுக்கிரன் புதனோடு சேர்ந்தாலுமே ரொம்ப மிக அற்புதமாக இருக்கக்கூடியது. புதன் நமக்கு 6ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்தாலுமே, சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதன் தனக்கு 12 இருக்கிறதுனாலையும் மிக அற்புதம். 3-12 இருக்கக்கூடிய புதன், சூரியனோடு சேர்ந்த புதன், கேதுவோடு ஞான மோட்சக்காரனோடு இருக்கக்கூடிய புதன் ஒரு கடைசி வாரத்தில் தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். அதனால் தன்னுடைய வீட்டுக்கு போய் நம்ம மீனராசியை பார்க்கறதுனால நல்ல ஞானம், அறிவை உபயோகித்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தீர்க்கமாக இருக்கும், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டம் அப்படிங்கிறது நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். உறவு வட்டம் அப்படிங்கிறது சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகளால் அதிகமாக துன்பம் இல்லாமல் நமக்கு நன்மையை செய்யக்கூடியதாக உறவு வட்டங்கள் அமைந்திருக்கும். நம்மை பார்த்து ஓடி வரக்கூடிய உறவுகள் அதிகமாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம ஒதுக்கி வச்சவங்களாம் இந்த ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் மிக அற்புதமாக செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். அது செப்டம்பர் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உபயராசி, அந்த வீட்டில் தான் சனி இருக்கார். அவருடைய வீட்டில் தான் சனியனுடைய வீட்டில் ராகு இருக்கார். அந்த இடத்த 10ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கறதுனால, அது மட்டுமல்ல செவ்வாயும் 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமாக பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர்கள், வீடு மனை வாகனம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் இருப்பவர்களுக்கு மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி பிளான் பண்ணுங்கள், லாங் ட்ராவல் பிளான் பண்ணுங்கள், ஃபாரின் ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதெல்லாம் நமக்கு நடத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன், ஆர்டர் நிச்சயமாக வந்துடும். லாங் டிரைவர்ஸ் அவங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய இந்த மாதமாக அமைஞ்சிருக்கிறது. சின்ன இடையூறுகள் வரலாம். எப்படி இடையூறு வரலாம்? லாங் டிராவல் போகிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ரொம்ப நன்மையை தந்தாலுமே சில செவ்வாயினாலும் மற்றதுனாலும் சின்ன இடையூறுகள். ஏன்னா 10ஆம் பாரு அதே சனி பார்க்குறார். அதனால் நமக்கு சின்ன பஞ்சர் ஆவதற்கோ, சின்ன பொருள்கள் காணாமல் போவதற்கோ, ரொம்ப போய் நம்ம எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு டிராஃபிக் ஜாம் ஆவதற்கும், இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு. அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிவயிறு உபாதை இருப்பவர்கள், காலில் பாதத்தில் நம்னஸ் வரவர்கள், இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி வரக்கூடியதாக, நமக்கு செலவை அதிகப்படுத்தி தரக்கூடியதாக, மருத்துவ செலவை அதிகப்படுத்தி தரக்கூடியதாக இந்த மாதம் சிறிது அமைந்திருக்கிறது. அதனால் கவலையப்படாதீங்க. நல்ல வருமானம் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். நாம் பிஸ்னஸ்லேயே இருந்தாலும் எக்ஸ்பான்ஷனுக்கு வழி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள உறவு மிக அற்புதமாக இருக்குது. 6ஆம் வீட்டில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது. என்னதான் இருந்தாலும் 7 நாடு சரி இருக்கே சார், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சனி எங்கே இருந்தாலும் பிரச்சனை தானே இல்லையா? ஆனால் இந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, சனி குருவுடைய வீட்டில் இருக்கார். அந்த குருவும் நமக்கு அதிபதியான உபராசிக்கு அதிபதியான குருவும் உபயராசியிலே புதனோடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். அந்த புதன் 15 நாள் கழிச்சு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு உபயராசிக்கு வரும்போது நமக்கு எல்லாமே ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இருந்தாலுமே 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நம்முடைய 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். அங்கே உட்கார்ந்துட்டு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து 7-8 பார்வை அவருக்கு இருக்குது. அதில் 8ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய செவ்வாய் நமக்கு நல்ல லாபத்தை தருவார். வீட்டிற்கு நிறைய பொருள்கள் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய நண்பர்கள் வருவதற்கு, நம்மை தேடி வருவதற்கும், நாம் அவர்களை சந்திப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய மூதாதையர்களை
அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நண்பர்களை நாம் உதவி கேட்பதற்கும் அல்லது அவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கும் ரொம்ப தயாராக இருங்கள். யாரும் எதுவும் கவலையே படாதீங்க. எல்லாரும் உங்களை பற்றி நல்லதாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளே கொஞ்சம் கவலை இருக்குது. அந்த கவலையெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க. ஐயோ இவன் என்ன நினைப்பானோ, அவன் என்ன நினைப்பானோ, அது கேட்கலாமா வேண்டாமா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலையெல்லாம் விட்டு ஒழிச்சிருங்க. ஏன்னா நமக்கு தேவை அப்படின்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும். யாரும் நம்மளை பற்றி கவலைப்பட போகிறதே கிடையாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம கவலைப்படுவாங்க. இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்களுக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்ப சித்தமாக இருங்கள். எதற்கும் முயற்சி செய்யுங்கள். எந்த முயற்சி நீங்கள் எடுக்கிறீர்களோ அந்த முயற்சி பலன் தருவதற்கான மாதமாக எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஆவணி 17ஆம் தேதியிலிருந்து ரொம்ப மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இருந்தாலுமே நம்மை படைத்த இறைவனையும் நம்ம உயர்நிலைக்கு கொண்டு இருக்கக்கூடிய இறைவனையும் மறந்து விடாதீர்கள். நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் செய்யலாம். ஈவினிங் 7 to 8 சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தை வணங்கி வருது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்முடைய மூதாதையர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை போய் பார்த்துட்டு வாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அந்த மாதிரி வயதானவர்கள் எங்கேயாவது இருந்தாங்கன்னா நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்கள போய் சும்மா தரிசனம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பழம் வாங்கி கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். நல்லவர்களுக்கு உதவி செய்யுங்க, தானம் பண்ணுங்க, கவலையப்படாதீங்க. போகிறான் அவன் நல்லவனா கெட்டவனா நீங்கள் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு பிச்சைன்னு எடுப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது 1000 2000 கொடுக்க வேண்டாம், 5 10 அது கொடுத்து உதவி செய்யுங்கள். அதனால் நாம் நன்றாக இருப்போம் என்பதை தீர்க்கமாக எண்ணிக்கொண்டிருங்கள். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.